அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த வீடியோ பகுதியில் செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உண்மையா, சப்போஸ் இது நம்மளுக்கு வச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படும், யாரை பாதிக்கும் அப்படின்றத பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னதான் நவீன காலகட்டத்தில் இருந்தாலும் கூட ஸ்பிரிச்சுவலான விஷயங்களுக்கு நிறைய பேர் பயந்துட்டு தான் இருக்கிறோம். இருட்டில் போகும்போது பயம் வரத்து, இருட்டான பகுதிகளில் வரக்கூடிய சில சத்தத்தால பயப்படுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன படபடப்பு ஏற்படும். உண்மையாவே இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பா நம்ம கவனிச்சோம்னா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உலகத்துல நல்ல சக்திகள் இருக்குது அப்படின்னும் போது தீய சக்திகளும் இருக்கத்தான் செய்யுது. இந்த பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தீய செயல்களுக்கு உச்சமா இருக்குது. சாதாரணமா ஒருத்தருக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா நாம எளிமையா அதை சரி செஞ்சிடலாம். ஆனா சில தீய வேலைகளுக்கு என்றே சில தீய மந்திரங்களை உருவெற்றி தீய வேலைகள் செய்து தவறான வழியில சென்று ஒருவரை அழிப்பது, அதுதான் இதனுடைய வேலைகள் எல்லாமே. செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சரியா செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ரேர் தான். இப்படி எல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிக்கிறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஆனா ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய சில பல காரியங்களால மாந்திரிகத்துல அவங்களுக்கே அது ரிட்டர்ன் போறதா ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்க எப்பவுமே மாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் கத்துக்க போகும்போது ஆரம்பத்திலே உங்ககிட்ட ஒரு சத்தியம் ஒண்ணு வாங்கிப்பாங்க. மாந்திரிகத்தை நீங்க ஒருபோதும் தவறாக பயன்படுத்த கூடாது. அப்படி தவறா நீங்க மாந்திரிகத்தை பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, உங்களுடைய தலைமுறையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்களையே கத்துக் கொடுப்பாங்க. ஆனா அதை தெரிஞ்சு பண்ணக்கூடிய சில பேர் பணத்திற்காக தேவையில்லாத சில காரியங்கள் செய்து அவர்கள் பாவத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். பணம் பத்தும் செய்யும் அப்படின்றதுக்கு இது பொருந்தும். இதனால் பாதிக்கப்பட்ட சில அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் தோன்றும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய பல முயற்சிகளில் தொடர்ந்து தோல்வியே சந்தித்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலைக்கு போறவங்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வைக்கப்பட்டிருந்த சில அமானுஷ்யமான விஷயங்கள் காத்துல அப்படியே பறந்து போயிடும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிக்கிறேன், இந்த காலத்துல பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது போன்ற விஷயங்கள் செய்யறதுக்கு இந்த காலத்துல ரேரான ஆள் தான் இருக்கிறாங்க. அவர்களும் அதிகமாக செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க முறையான குருமார்கள் அவங்களுடைய கட்டளைப்படி நடந்து சில விதிமுறைகளை பின்பற்றி வருவாங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரி காரியங்களை செய்யவே மாட்டாங்க. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். சின்ன சின்ன திருஷ்டி, சின்ன சின்ன வைப்பு, கருப்பு இது போன்ற விஷயங்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இதற்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களை பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரங்களை வச்சு தான் பயன்படுத்துவாங்க. நம சிவாய இந்த மந்திரத்தை மாத்தி மாத்தி விண்பப்படுத்தி பலவிதமான காரியங்களுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. ஒரு வரிக்கும் ஒரு சக்திகள் இருக்குது. நமக் சிவாய அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. சிவாய நம அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. வசிய சிவ அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஸோ கொடுமையான விஷயங்களான பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற விஷயங்களுக்கு அதற்கேற்ற மாதிரி வார்த்தைகளை விண்பப்படுத்தி பலவிதமான தீய காரியங்கள் அவர்கள் செய்வாங்க. இப்போ இந்த செய்வினை எல்லாம் யாருக்கு பலிக்காது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பொதுவா மனோதிடம் இருக்கக்கூடிய ஆள்களிடம் இந்த செய்வினை பலிப்பதே இல்லை. எப்பவுமே மன தைரியத்தோடு இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி குருவினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்களுக்கு எந்த விதமான செய்வினை பாதிப்புகளும் பலிக்கவே பலிக்காது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரியன் கேதுவோடு சேர்ந்து கால புருஷர்கள் 6, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் நின்னாலும் கூட செய்வினை பலிக்கவே பலிக்காது. தேய்பிறை பஞ்சமிக்கு பிறகு வரும் திதிகளில் பிறந்தவர்களுக்கு யாருக்குமே இந்த செய்வினை பாதிப்பு அண்டவே அண்டாது. குறிப்பா தேய்பிறைக்கு அடுத்து வரக்கூடிய அஷ்டமி திதியில இந்த பாதிப்புகள் நெருங்கவே நெருங்காது. இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மந்திரங்களிலே உயர்ந்த மந்திரமாக சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம். எனவே காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் சரியான முறையிலே தினசரி சொல்லிட்டு வராங்களோ
அவங்களுக்கு எந்த விதமான துஷ்ட பிரச்சனைகள், ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் இது போன்ற விஷயங்கள் அவர்களை அண்டவே அண்டாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரமான சுவாதி, திருவாதுரை, சபயம், அதே போல கேதுவோட நட்சத்திரங்களாகிய அஸ்வினி, மகன், மூலம் இவர்களுக்கும் இந்த தீவினை, செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்கள அண்டவே அண்டாது. இவர்களுக்கு வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ராகு கேதுவோட நட்சத்திரக்காரர்களுக்கு மனோதிடம் ரொம்பவே ஜாஸ்தி. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தான் அப்படின்ற ஒரு கர்வத்தோடு அவங்க இருப்பாங்க. இவங்க பக்கத்துலலாம் சுத்தமாக தீய சக்திகள் அண்டவே அண்டாது. அதே மாதிரி முறையாக யோகா செய்பவர்கள், தியானம் செய்பவர்கள் இவர்களிடத்திலும் துஷ்ட சக்திகள் என்றுமே அண்டவே அண்டாது. குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள், மாதம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள், ராகு கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது போன்ற பிரச்சனைகளால் ஒரு நாளைக்கும் பிரச்சனைகள் வரவே வராது. அந்த தீய சக்தியால் நெருங்க கூட முடியாது. ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை உபாசனம் செய்பவர்கள், நரசிம்மரை வழிபாடு செய்பவர்கள், பிரத்யங்கரா வழிபாடு செய்பவர்கள், காளினுடைய வழிபாடை செய்பவர்கள் இவங்களுக்கும் சரி பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது போன்ற பிரச்சனைகளால் ஒருபோதும் பாதிப்பு வரவே வராது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கும் அதிகப்படியான மனோபலம் கொண்டவங்க. இவங்கெல்லாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாருமே திடமான தெய்வங்கள். அதனால இவங்களுக்கெல்லாம் தீய சக்திகளால் ஒருபோதும் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படவே படாது. அதே மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் இந்த தெய்வங்களை முறையாக வணங்குபவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வரவே வராது. அதே மாதிரி தீய சக்திகளால் இவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வீட்டில் ஏதோ தீவினை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. டெய்லி காலையில் எழுந்து ஸ்ரீ லலிதா சகசர நாமத்தை ஒலிக்க செய்யுங்க. அதோட உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் அடுத்த நிமிஷமே வெளியே போயிடும். அந்த சத்தம் எங்கே ஒலிக்குதோ அந்த இடத்துல தீய சக்தி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அபிராமி அந்தாதி நீங்கள் பாடலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி யாருன்னா பாடந்த அதை ஒலிக்க செய்யலாம். இந்த மாதிரி பண்ணாலும் அந்த வீட்டில் செய்வினை பாதிப்புகள் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி யாரு ஒரு பசுவை தெய்வமாக நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வீட்டிலும் தீய சக்தி வரவே வராது. இது நிதர்சனமான உண்மை. எந்த வீட்டில் பசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதோ அந்த வீட்டை சுற்றி எந்த ஒரு தீய சக்தி வராமல் தடுக்கிறதுல அது உங்களுக்கு பாதுகாக்கும். அதே மாதிரி அகத்தியரோட வாக்கின்படி எவர் ஒருவர் மனம் தளர விடாமல் இறைவனிடத்திலே மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுக்கு வணங்குகிறானோ அவனுடைய இடத்தில் இறைவன் குடிக்கொள்வான். மேலும் அவனிடத்தில் தீய சக்திகள் எதுவுமே அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தெய்வத்தை நம்ம முழு மனசார மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தை நாம வணங்கினோம்னா நமக்கு செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம். செய்வினை அப்படின்றது சாதாரண மனிதர்கள் மட்டும்தான் பலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி இல்லை. பெரிய பெரிய மகான்களும் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரர், அருணகிரிநாதர் இவங்க 2 பேருமே செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. செய்வினை பாதிப்புகளால் தொழிலில் முடக்கம், வீட்டில் சந்தோஷம் இல்லாத நிலைமை, பணத்தட்டுப்பாடு, கடன் தொல்லை, பிள்ளைகளுக்கு கல்வியில் நாட்டம் இல்லாமை, வீட்டில் அடிக்கடிக்கு யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு போகிறது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை செய்வினை, பில்லி, சூனியம் இது போன்ற விஷயங்கள் நமக்கு பல இன்னல்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். குலதெய்வ பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்வினையானது உடனே தொற்றிக்கொள்ளும். யாருன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்வினை வச்சாங்கன்னா மிக எளிதாக அதனுடைய தாக்கம் நமக்கு விரைவிலேயே ஏற்படும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வத்தை எப்பவுமே அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய நேர்த்தி கடன்கள் இது போன்ற பல விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் செய்யும் போது செய்வினைகளால் மேலும் அதுலேருந்து வரக்கூடிய பல இன்னல்கள்லேருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் யாருக்காவது எனக்கு செய்வினை பாதிப்பு இருக்குது அப்படின்னு டவுட் படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 மாதங்களுக்கு வரக்கூடிய ஒரு பௌர்ணமிக்கும் குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பூஜைகளை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த செய்வினையானது உடைக்கப்படும்.
கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேரில் போய் தான் செய்யணும். யாருக்கு பாதிப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களோ அவங்களும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் ஆகணும். 3 பௌர்ணமிகள் மட்டும் செஞ்சால் போதும். எப்பேற்பட்ட செய்வினை ப்ராப்ளமாக இருந்தாலும் அது உடைக்கப்படும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தேங்காய், வாழைப்பழம், பாக்கு, வெற்றிலை, பூக்கள் இதெல்லாம் பூஜை பொருட்களாக கொண்டு வழிபட்டா நமக்கு வைக்கப்பட்டிருந்த செய்வினை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி நரசிம்ம வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது ஒன்று. நமக்கு செய்வினை வச்சிருக்காங்க, இல்லை தீய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது, அதனால பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்தால் மட்டுமே போதும். மேலும் ஆவி பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களும் மாந்திரிக பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களும் நரசிம்ம வழிபாடை கண்டிப்பாக செய்யணும். வியாழக்கிழமை தோறும் காலையில் எழுந்து சுத்தமாக குடிச்சிட்டு நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபட்டு அவரை வணங்கியதுக்கு அப்புறமா உங்களுடைய பேரில் நரசிம்மர் ஆலயத்தில் ஒரு அர்ச்சனை போட்டு வந்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் அது சரி செய்யும். மேலும் அந்த ஆலயத்தில் உங்களுக்கு தீர்த்தங்கள் கொடுப்பாங்க, அந்த தீர்த்தங்களை வாங்கி குடிங்க. மேலும் குருக்கள் வந்து தீர்த்தத்தை தெளிப்பாங்க. மேலும் அந்த குருக்கள் கிட்ட சொல்லி தீர்த்தத்தை உங்களுடைய தலைகளிலும் உங்களுடைய முகத்திலும் தெளிக்க சொல்லுங்க. அப்படி தெளிப்பதன் மூலமா உங்களுக்கு வைக்கப்பட்டிருந்த செவினை பாதிப்புகள் உடனே உடையும். காரணம் என்ன, நரசிம்மரை வழிபட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நரசிம்மர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு எந்த ஒரு தீய சக்தியுமே அண்டவே அண்டாது, நெருங்கவும் முடியாது. அதே மாதிரி தான் நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது போன்ற விஷயங்களால பாதிப்பு உங்களுக்கு ஏற்படவே படாது. எதிர்மறை சக்திகளிடமிருந்து தப்பித்துக்கொள்ள இந்த முறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.